My dear students, this is Class 12 Math Chapter 4 Inverse Trigonometric Functions. Exercise 4.2 question number 4 பார்க்க போறோம். Find the principal value of cos inverse 1 by 2. Okay? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது ஒரு ஆங்கிள் அல்லவா cos inverse ன்னு வந்தால் cos inverse some x ன்னு வந்தால் இது entire thing வந்து some angle. This is belongs to 0 to அதாவது this belongs to 0 to பை இதுக்குள்ள ஏதோ ஒரு ஆங்கிள் இது புரியுதுங்களா நான் என்ன பண்ணுறேன்னா சே ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 1/2ன்னு எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்போ இந்த காஸ் இன்வர்ஸ் மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் காஸ் ஒய் ஈக்குவல் டு 1/2ன்னு ஆகிடும் ஓகே இப்போ காஸோட எந்த வேல்யூக்கு நமக்கு 1/2 கிடைக்கும் காஸ் 60 டிகிரி தான் 1/2 புரியுதுங்களா காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 1/2 பட் நம்ம ரேடியன்ஸில் சொல்லும்போது 60 டிகிரியே π/3ன்னு சொல்லுவோம் ஸோ காஸ் π/3 ஈக்குவல் டு 1/2 இப்போது நல்லா கவனிங்க ஒய்யோட பிளேஸில் என்ன வந்திருக்கு π/3 வந்திருக்கு அப்போ ஒய் ஈக்குவல் டு π/3ன்னு சொல்லலாம் இப்போ நம்ம ஒய்யை யாருக்கான வேல்யூ எடுத்து வச்சுருக்கோம் காஸ் இன்வர்ஸ் 1/2க்கு புரியுதுங்களா அப்போ ஒய்க்கு பதிலாக நான் காஸ் இன்வர்ஸ் 1/2ன்னு போட்டேன்னா காஸ் இன்வர்ஸ் 1/2 ஈக்குவல் டு π/3 புரியுதுங்களா இப்போ இந்த π/3ன்றது அந்த பிரின்சிபல் வேல்யூக்குள்ளே வந்துடுது இல்லையா π/3 பிலாங்ஸ் டு 0, π புரியுதுங்களா இந்த டிக்குள்ளே வந்துடுது அது 0லேருந்து பைக்குள்ளே இந்த ஆங்கிள் வந்துடுது பாருங்கள் இது வந்து π/2 கரெக்டாக π/3 somewhere here ஸோ இந்த ஆங்கிள் ஆகப்பட்டது சப்போஸ் நான் இது வந்து தீட்டான்னு எடுத்துட்டா இந்த ஆங்கிள் தீட்டா வந்து இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுது இல்லையா ஸோ இதுதான் இதனோட பிரின்சிபல் வேல்யூ ஓகே ஸோ பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு π/3 okay thank you students